இல்லை, அதில் தான் நாங்கள் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் நாங்கள் கொஞ்சம் மாறுபடுறோம். அதனால தான் முதலமைச்சரை நேரம் கேட்குறோம். முதலமைச்சர்கிட்ட பீகாரில் எடுத்திருக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்கிறாங்க, ஆந்திராவில் எடுத்திருக்கிறாங்க, தெலுங்கானாவில். அதனால் நீங்கள் எடுங்க. அதுக்கு தடை ஒருவேளை உச்சநீதிமன்றங்களோ மாநில அரசோ தடை விதித்தால் நாங்கள் வீரியமாக இந்த கூட்டமைப்பு மிகப்பெரிய போராட்டங்களை அரசின் பக்கம் நின்று போராட தயாராக இருக்கிறோம். பீகார் வழக்கிலேயே அந்த 65% உயர்த்தியதில் தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதில் வழக்கு தீர்ப்பு இருக்கிறது. மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை குறித்தோ, டேட்டாஸ் தனது அதிகாரத்துக்கு உட்பட்டு தன் மக்களுக்கான வாழ்வுரிமையை குறித்த பிரச்சனைகளை குறித்து டேட்டாஸ் கலெக்ஷன் செய்வதிலேயோ புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்கோ மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதைத்தான் உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் நிலைநாட்டியிருக்கின்றன. ஆக இதை குறித்து நாங்கள் முதலமைச்சருக்கு எடுத்து கூறி முதலமைச்சரை தமிழ்நாடு அரசே இந்த கணக்கெடுப்பை, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை வழங்குங்கள் என்று சொல்வதற்காக சந்திக்கத்தான் நாங்கள் நேரம் கேட்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஒன்றிய அரசு என்பது ஒரு சனாதன ஒரு அரசு, வர்ண சமாச்சார கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசு. இந்த அரசு இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமூக நீதி வழங்குவதிலே துளியும் அக்கறை இல்லாத ஒரு அரசு. காங்கிரஸ் காலத்தில் எடுக்கப்பட்டு 2011 அறிக்கை அளிக்கப்பட்டு தற்போது ஒன்றிய அரசின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி கைகளிலே அந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அதை ஒரு பத்திரிகையாளர்களுடைய கான்ஃபரன்ஸை நடத்தி அதை வெளியிடுவதற்கு கூட முன்வர மனமில்லாத ஒரு சமூக நீதிக்கு நேர் எதிரான கோட்பாடுகளை கொண்ட ஒரு அரசிடம் நாம் அதை எதிர்பார்க்க முடியாது. ஆதலால் தான் சமூக நீதி அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். இதில் உங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதற்கு இங்கு இருக்கிற அரசியல் கட்சி ரீதியாக கூட்டணியில் இல்லாத கட்சிகள், அமைப்புகள் கூட நாங்கள் தமிழ்நாடு அரசின் பக்கம் நின்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்றோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டேட்டா, அவங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வருமானத்திலிருந்து சொந்த வீடு இருக்கா இல்லையா, அவர்களுக்கான நிலம் இருக்கா இல்லையா, அந்த குடும்பத்தில் யார் முதல் கல்வி பெற்றிருக்காங்க, இங்கே வாழ்கிற மக்கள், மொழிவழி மக்கள், அவரவர்கள் தாய்மொழி என்ன, இது போன்ற அனைத்து தரவுகளையும் சேகரிக்கணும். அப்போ தான் இங்கே வட இந்தியாவிலிருந்து நாள் ஒன்றுக்கு வந்து இறங்குகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களும் நம்முடைய பியூரோக்ரஸிக்கிட்ட இருக்கிற அந்த சிறு லஞ்சம் பிரச்சனையிலே இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் ஒரு விஓவின் மூலமாக சாதி சான்றிதழ்களை சில ஆயிரங்களில் வாங்கலாம் என்று இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நாளுக்கு நாள் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் கேட்குறோம், அவர்கள் இந்த மண்ணில் எத்தனை ஆண்டுகளாக வாழ்கிறாங்க, அவருடைய தாய்மொழி என்ன, அவங்க அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன கல்வி பெற்றிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன, அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, பட்டா இருக்கா. இந்த நாட்டின் பூர்வீக குடி கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற மீனவர் மக்களுக்கு 90% மக்கள் கடற்கரை கிராமங்களிலே சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு பொன் விழாவை கொண்டாடிய பிறகும் இன்னும் அவர்கள் நிலமற்றவர்களாக வாழ்கின்ற வீட்டுக்கு பட்டாற்றவர்களாக வாழ்கிறார்கள். ஆக இதையெல்லாம் குறித்து ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டை இந்த மாநில மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு அரசு அல்லது மாநில அரசுகள் எடுத்தால்தான் அது சரியான தரவுகளாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் மாநில அரசுக்கு அனைத்து தரவுகளுடன் கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நடப்பதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.